அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதுமாதிரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வர்றாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த விஐடின்னு சொல்லக்கூடிய வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடிஞ்சாச்சு. இப்போ அடுத்து மாணவர்கள் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் காமனாக போகிற ஒரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சார் இப்போ எல்லாருக்குமே விஐடி மேலே ஒரு கிரேஸ் இருக்குது. ஓகே, முதல் விஷயம். ரெண்டாவது, இதோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமை வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 3 லட்சத்துலேருந்து 3.5 லட்சம் மாணவர்கள் வரைக்கும் எழுதுகிறாங்க. ஓகே, ஆனால் உண்மையாலுமே விஐடியில் எத்தனை சீட்டு தான் இருக்குது, எத்தனை சீட்டுக்கு இத்தனை பேர் சேர்ந்து போட்டி போடுறாங்க அப்படிங்கிறது தான் நிறைய பேர்த்தோட ஒரு டவுட்டாக இருக்குது. இப்போ ஒரு 3 லட்சம் பேர் 4 லட்சம் பேர் கவுன்சிலிங்க்கு, அதாவது 4 லட்சம் பேர் வரைக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க. பட் அத்தனை பேர்த்துக்கு சீட்டு கிடைக்குமா, இல்லை அங்கே எத்தனை சீட் இருக்குது, அதுலேயும் இன்னொரு சின்ன குழப்பமும் இருக்குது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டுமே தான் போவேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்டான பிரான்ச்சஸ் மட்டுமே தான் போவேன் அப்படின்னு ஒரு கூட்டம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அங்கே எத்தனை சீட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற தகவல்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம இதுக்காக நிறையா எஃபோர்ட்ஸ் போட்டு நம்ம டீட்டெயில்ஸுங்கிறது எடுத்திருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஐடி வெள்ளூர் மட்டும் தான் சொல்கிறேன். சென்னை அடுத்த வீடியோவில் தான் சொல்ல போகிறேன். விஐடி வெள்ளூரில் மொத்தம் எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குது, ஒவ்வொரு பிரான்ச்லேயும் எத்தனை சீட் இருக்குது, டோட்டலாக கவுன்சிலிங் விஐடி ட்ரிபிள் 2025 எழுதின மாணவர்களுக்கு எத்தனை சீட்டுக்கு கவுன்சிலிங் நடக்க போகுது அப்படிங்கிற தகவல் சொல்ல போகிறேன். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஒரு +2 முடித்த ஸ்டூடெண்ட் விஐடியில் சேரணும். 2 வழி இருக்குங்க. ஒன்று என்ன, அதாவது நிறைய வழிகள் இருக்குது. அதில் இன்ஜினியரிங் ஓரியன்டாக 2 வழிகள் இருக்குது. ஒன்று விஐடி ட்ரிபிள் 2025 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி போய் 4 வருஷம் இன்ஜினியரிங் படிக்கிறது. அப்படி இல்லைன்னா +2 மார்க்கை மட்டும் வச்சுக்கிட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதாமல் 5 வருஷம் இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம்ங்கிறது எழுதுறதுங்க. இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் 5 வருஷம் படிக்கிறது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த 3 ரோ, இந்த ரோ 3 ரோவுமே பார்த்திங்கன்னா நீங்கள் இன்டகிரேட்டட் ப்ரோக்ராமோட டீட்டெயில்ஸுங்க. அதாவது +2 மார்க்கை மட்டும் வச்சுட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதாமல் நம்ம போய் படிக்கிறதுக்கான வழி. ஸோ அதில் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு மொத்தம் எத்தனை சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு 120 சீட்டு தர்றாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற கோர்ஸுக்கு மொத்தம் 240 சீட்டு. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்க்கு ஒரு 480 சீட்டு. அரவுண்டு பார்த்திங்கன்னா ஒரு 800+ சீட்ஸ் விஐடி வெள்ளூரில் எம்டெக் இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ்க்கு மட்டுமே இருக்குது. ஸோ இந்த 3 தனி கேட்டகரி. அடுத்து தான் நம்ம விஐடி இன்ஜினியரிங் கவுன்சிலிங்குள்ளே போகிறோம். ஸோ இன்ஜினியரிங் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் மொத்தம் எத்தனை இடங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மொத்தம் நம்ம கிட்ட இருக்க டேட்டா படி பார்த்திங்கன்னா 23 டிபார்ட்மெண்ட்டுங்கிறது உள்ளுக்கு இருக்குங்க. அதுக்கடுத்து இப்போ இந்த வருஷமும் புதுசாக நம்மளுக்கு நிறையா கோர்சஸ் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஆட் ஆகிருந்துச்சுன்னா அதை பின்னாடி சொல்கிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட். ஸோ பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 180 சீட்ஸுங்கிறது அவங்க அப்ரூவல் வாங்கியிருக்கிறாங்க. 180 சீட்ஸ்க்கான அப்ரூவலுங்கிறது இருக்குங்க. ரெண்டாவது கெமிக்கல் இன்ஜினியரிங். ஸோ கெமிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் மொத்தம் அங்கே 120 சீட்ஸ் இருக்குது. மூணாவது சிவில் இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியரிங் 120 சீட் இருக்குது. நாலாவது எல்லாருமே போய் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கோர் டிபார்ட்மெண்ட். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கோர் டிபார்ட்மெண்ட்டில் மொத்தம் 1080 சீட்ஸுங்கிறது இருக்குங்க. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் தி ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். அதாவது நம்ம அந்த பயோ சிஎஸ் குரூப் முடித்த மாணவர்கள் சேர்றதுக்கான ஒரு வழியான சிஎஸ்சி பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸில் 120 சீட் இருக்குங்க. அடுத்து 6வது டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டிங்கிற ஸ்பெஷலைசேஷன் மொத்தம் 240 சீட்டு. 7வது டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் டேட்டா சயின்ஸுங்கிற டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 300 சீட்டு. அடுத்து 8வது டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷலைசேஷன் மொத்தம் 120 சீட்டுங்க. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் தி ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், அது ஒரு 180 சீட்டு. நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் தி ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு டேட்டா இன்ஜினியரிங்கிற டிபார்ட்மெண்ட் ஒரு 120 சீட்டுங்க. அடுத்து இது எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்டான கோர்ஸே இத்தனை இருக்குங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் சைபர் செக்யூரிட்டி ஒரு 120 சீட்டு. சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் தி ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஐஓடின்னு சொல்லுவாங்க, அது ஒரு 240 சீட்டுக்கு அப்ரூவல் இருக்குங்க. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் பிஸ்னஸ் சிஸ்டம் 180 சீட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் இ
ஸோ ட்ரிபிள் இ பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 180 சீட்டு. அந்த ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட்ஸே கம்ப்யூட்டர் ஓரியன்டாக படிக்கிறதுக்காக ஒரு கோர்ஸ் எலக்ட்ரிக்கல் அண்டு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் 60 சீட்டுங்க. அடுத்து சிஎஸ்சிக்கு அடுத்து மாணவர்கள் அதிகமாக சூஸ் பண்ணுற டிபார்ட்மெண்ட்டான இசிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 480 சீட்டுக்கு அப்ரூவல் இருக்குது. அடுத்து இ&ஐ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மொத்தம் 60 சீட்டு. அந்த இசிஇலே ஒரு சப் பிரான்ச் இசிஇ வித் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் நம்மளுக்கு மொத்தம் 60 சீட்டு வாங்கியிருக்கிறாங்க. அடுத்து இசிஇலேயே பிஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் டெக்னாலஜிங்கிற ஸ்பெஷலைசேஷன் 120 சீட் இருக்குங்க. தென் பயோசிஎஸ் மாணவர்கள் படிக்கக்கூடிய ஹெல்த் சயின்ஸ் டெக்னாலஜி 60 சீட்டு. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டான ஒரு கோர்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 420 சீட் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பாய்ஸ்க்கு மோஸ்ட் ப்ரிஃபரபிள் கோர்ஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் 480 சீட்ஸ் இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோட நம்மளோட ஸ்பெஷலைசேஷன் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் மொத்தம் 120 சீட் இருக்குது. டோட்டலாக விஐடி வெள்ளூரில் யூஜி அதாவது இன்ஜினியரிங் மட்டும் படிக்கிறதுக்கு கவுன்சிலிங் வழியாக போகிறதுக்கு மொத்தம் எத்தனை சீட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விஐடி வெள்ளூர் மட்டும் அதில் சென்னை, ஆந்திர பிரதேஷ், போபால் கொண்டு வரல 5160 சீட்ஸுங்கிறது இருக்குங்க. ஸோ இந்த 5160 சீட்ஸ்க்கு தான் இவ்வளோ போட்டியுமே நம்மளுக்கு வந்து நடக்குதுங்க. ஸோ கவுன்சிலிங்கில் கலந்துக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க மாணவர்கள் மொத்தமாகவே விஐடி வெள்ளூர் இவ்வளோ தான் இடங்கள். ஸோ இதுக்குள்ளே வந்து என்ன பார்த்திங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 1, 2, 3, 4, 5ன்னு பிரிப்பாங்க. ஸோ இப்போ எவ்வளோ சீட்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான ரேங்க் வாங்கினா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு விஐடி வந்து நம்மளுக்கு வந்து சீட்டுங்கிறது நம்மளுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்குதுங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா விஐடி வெள்ளூரோட டீட்டெயில்ஸ். ஸோ விஐடி வெள்ளூரில் போகணுன்னா மொத்தமே 5160 பேத்துக்கு தான் வந்து கவுன்சிலிங் வழியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுபோக மேனேஜ்மெண்ட் சீட்டுன்னு நிறையா சொல்கிறாங்க. நான் அந்த விஷயத்துக்குள்ளேலாம் போகலை. ஸோ இதுதான் அஃபிஷியல் டேட்டாவேங்க. இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு விஐடி சம்மந்தப்பட்ட தகவல்கள், அதோட கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.